பெரிய இருதயத்துல ஒரு குழப்பத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்களே, அந்த காரியம் அவருக்கு அற்ப காரியம். அதுல அற்புதம் செஞ்சிருவார். ரொம்ப அற்ப காரியம் அது. இதெல்லாம் நடக்குமா, முடியுமா, முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது அவருக்கு அற்ப காரியம், உங்களுக்கு செய்து முடித்து விடுவார். அல்லேலூயா. நீங்க ஒன்னும் பார்க்க மாட்டீங்க. அதுவும் ஒரு பாடல்ல காற்றும் வரல, மழையும் வரல, கையலும் மேகமும் இல்ல, பள்ளத்தாக்கு நிரம்பிடும். ஆமா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கு காத்து வருமா, இங்கு காத்து வருமா, இங்கு மழை வரும். ஒன்னும் தேவையில்லைங்க. உங்களுக்கு எங்கிருந்து வரணுமோ அங்க வந்துடும். ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு இது லேசான காரியம், இது அற்ப காரியம், ரொம்ப அற்ப காரியம். உங்களுக்கு அற்புதம் செய்யறது அது ரொம்ப அற்ப காரியம். நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ இது என்ன ஆகுமோ, இது எப்படி முடியுமோ அப்படின்னு. ஒன்னும் கவலையே பட வேண்டாம். அது ஆண்டவருக்கு அற்ப காரியம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமை பெறுவதாக. 20ஆம் வசனம் சொன்னபடியே நடக்கிறது. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் என்ன நடக்கிறது பாருங்க. மறுநாள் காலமே பலி செலுத்தும். பலி எப்ப செலுத்துவோம்? காலமே. அதிகாலையில வந்து நீ ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறீங்களே, இது ஒரு பலி செலுத்துகிற நேரம். இது பலி செலுத்துகிற நேரம். ஒண்ணு புரிஞ்சுக்க, உங்களுக்கு அற்புதம் எங்க எப்ப நடக்கும் தெரியுமா? பலி செலுத்துகிற நேரம். பலி செலுத்துகிற நேரத்துல வந்து தேவனை பாடி துதித்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது? ஏதேன் தேசத்திலிருந்து வருகிற நதி உங்க பக்கமாய் திரும்பி உங்கள் பள்ளத்தாக்கில் நிரப்பி விடுகிறது. அல்லேலூயா. அற்புதங்களை பெறுகிற நேரம், ஆராதனை நேரம். அற்புதங்களை பெறுகிற நேரம். இந்த திருச்சியில் வந்து நீ ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரம் உனக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிற நேரம். உன் பள்ளங்களாம் நிரம்பி கொண்டிருக்கிற நேரம். உன் குறைவெல்லாம் நிறைவாகி கொண்டிருக்கிற நேரம். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மை. ஏன் சொல்றா தெரியுமா? நீ கர்த்தரை எப்ப தேடுவ? தேவனை பலி செலுத்தும் போது தேடுவ. தேவனை ஆராதனை செய்யும் போது கர்த்தரை தேடுற. அந்த தேடுகிற நேரம் ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நீ குறைவோடு கூட இருக்கலாம், ஆனா குறைவோடு இருக்கிற நேரத்துல நல்ல பாடி ஆண்டவருக்கு பலி செலுத்து. பாடி ஆண்டவரை துதி செலுத்து. இந்த துதி பலி, இந்த நன்றி பலி செலுத்துகிற இந்த நேரம் உனக்கு அற்புதங்களை, நீ அற்புதங்களை காண்கிற நேரம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா தெரியலையா? ஆண்டவரே, நீங்க பாடி துதிக்கிற நேரம், ஆண்டவர் சமூகத்துல வருகிற நேரம், தேவனுக்கு பலி செலுத்துகிற நேரம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அல்லேலூயா. இப்படி நிறைய பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. ஆராதனை வேலை சுகத்தை குறித்து